அம்மா, யாரோட போட்டோ அது? அது என்கிட்ட என்னம்மா ரகசியம்? அது செழியனோட சின்ன வயசு போட்டோமா. ஒரே மகன், பேரோடையும் புகழோடையும் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கல. எப்படியெல்லாம் கேவலமா நடக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான். வளர்ந்து வரும்போதே அப்பாவை இழந்துட்டான். அவனோட இருந்த அந்த கொஞ்ச நேரத்துல அவங்கிட்ட பாசத்தை தான் காட்ட முடிஞ்சதே தவிர அவங்கிட்ட கண்டிப்பா இருக்க மனசு வரல. அதுலயே பாதி அவன் கெட்டு போயிட்டான். சின்ன வயசுல அவனுக்கு பணம் வசதி எல்லாமே இருந்துச்சு. அதே அவனை கெடுத்துருச்சு. என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சான். ஒரு காலகட்டத்தில் அம்மா முக்கியம் இல்லை, பணம் தான் முக்கியம்னு அதை சம்பாதிக்கிறதுக்கு தப்பான வழியில போக ஆரம்பிச்சிட்டான். அப்படியும் அவனுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை கட்டி வச்சேன். அவனுக்கு அவளோட வாழ கொடுத்து வைக்கல. அவன் செஞ்ச தப்பு அவனை துரத்த ஆரம்பிச்சிச்சு. வெங்கடேஷ் இவனை நம்பி 10 கோடி ரூபாய் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதும் அவன் அந்த வாய்ப்பை நாசம் பண்ணதும் தான் உனக்கே தெரியுமே. இன்னைக்கே அவனை என் பிள்ளைய இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுற. ஆனாலும் அவன் இவ்வளோ மோசமான மகனா மாறினத்துக்கு ஒரு விதத்துல நான் தான் காரணம்னு குற்ற உணர்ச்சி என்ன கொண்டுகிட்டு இருக்கு. இருதல கொள்ளி எறும்பா துடிச்சிட்டு இருக்கேன் நான். இதுல இருந்து மீண்டு வரதுக்கு எனக்கு வழியே தெரியல. அவன் செஞ்ச தப்புக்கு கட்டாயம் அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும். ஆனா என் புள்ள கடைசியில என் கையை விட்டு போயிடுவானோன்னு நான் துடிக்கிறேன். பெத்த மனம் பித்தன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு கூட இந்த வீட்டு வாசல வந்து நின்னா ஈவருக்கும் இல்லாம தான் நான் கதவை சாத்திட்டு போனேன். ஆனா அவன் சூரேறி குதிச்சு வந்து திருட மாதிரி கிச்சன்ல சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். கேட்டா பசி தாங்க முடியலன்னு சொல்றான். உள்ளுக்குள்ள அப்படியே செத்துட்டு ஊருக்கெல்லாம் அன்னதானம் பண்றேன். ஒரு சாமி விடாம நான் பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்றேன். எல்லா கோவிலுக்கும் நிதி கொடுக்கறேன். ஆனா இன்னைக்கு என் புள்ள பசி தாங்க முடியலன்னு அழறான். எந்த தெய்வமும் என் புள்ளைய காப்பாத்தலையேம்மா. நீங்க செஞ்ச புண்ணியத்தை விட உங்க புள்ள செஞ்ச பாவத்தோட கணக்கு அதிகமா இருக்குமா? அதனாலதான் அவருக்கு இந்த தண்டனை. இருக்கலாமா? வெங்கடேஷ் கூட அடிக்கடி சொல்றான், போலீஸும் சட்டமும் இனிமேல் உங்க பிள்ளைய திருத்த முடியாது, உங்க தாய் பாசத்தால மட்டும்தான் முடியும்னு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவன் திருந்தறதுக்கு யார் மூலியமாவது ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா, அப்படி அவன் திருந்திட்டான்னா அதுக்கு காரணமான அவங்கள நான் கோவில் கட்டி கும்பிடுவேம்மா. பார்வதி, பார்வதி, என்னடி பண்ணிட்டு இருக்க? இருங்க, இப்ப காஃபி எல்லாம் போட்டு தர முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு லெமன் ஜூஸ் போட்டு தரேன். ஐயோ, அதை விடுமா. நானும் நீயும் திருநாகேஸ்வரத்துக்கு போறோம், ராகு ஸ்தலத்துக்கு. எனக்கும் ரொம்ப நாளா போகணும்னு ஆசைங்க. என்ன திடீர்னு? இல்லடி, என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன். அவன் ஜோசியம் ஜாதகன்னு சுத்திட்டு இருக்கிறவன். அவங்கிட்ட நம்ம செல்வா தீபா பிரச்சனையே சொன்னேன். அதுக்கு அவன் சுக்கிரனோட ராகு கேது சேர்ந்தா இப்படித்தான் பிரச்சனை ஆகும்னு சொன்னான். அதனால ராகு ஸ்தலத்துக்கு கூட்டு போய் ஒரு தேனாபிஷேகம் பண்ண சொன்னான். எப்படியாவது செல்வாவையும் தீபாவையும் கூட்டு போயிடணும். எப்படியாவதுன்னா கைய காலை கட்டி குண்டு கட்ட கார் டிக்கில போட்டு கூட்டிட்டு போகணுமா? நீ வேற ஏண்டி நல்ல விஷயத்துக்கு போகும்போது ஏண்டி இப்படி அவசரமா பேசுற? நான் வரேங்க, ஆனா அவங்க விஷயத்துல என்ன சேர்க்காதீங்க. நீங்களே சமாளிச்சுக்கோங்க. செல்வா எங்க? இப்ப இந்த வரான். என்ன பேக்கோட ரெடியா வரான்? செல்வா
என்ன? ஒரு சின்ன பரிகார பூஜை பண்ணுப்பா. என்னது? திருநாகேஸ்வரம் போயிட்டு வரணும். ராகுசரத்தில் ஒரு பூஜை பண்ணா நம்ம வீட்டில் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா? ஏற்கனவே நீ என் வாழ்க்கையில் வச்ச சூனியம் தான் இன்னைக்கு வரைக்கும் சூப்பராக விளையாடிட்டு இருக்கல. குலதெய்வம் கோவில் அது இதுன்னு என் சந்தியாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்ட. மறுபடியும் இப்போ குட்டிச்சாத்தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? இல்லைடா, குலதெய்வ விஷயம் இல்லை, ராகு கேது விஷயம். ஒரே ஒரு நாள் தான்ப்பா. இன்னைக்கோ நாளைக்கோ போயிட்டு ஒரே நாளில் திரும்பி வந்துடலாம். கோவில் குலதெய்வம்னு எங்கேயாவது கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அப்பையும் போல உறவே இருக்காது சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையாக காலையில் எந்திரிச்சோமா, வாக்கிங் போனோமா, 3 வேளை சோத்த தின்னோமா, டிவி பார்த்தோமா, படுத்தோமான்னு அமைதியாக இருக்கிற. குலதெய்வம் தெய்வ வாக்குன்னு சொல்லி சொல்லி என் வாழ்க்கையை நாசம் பண்ணது போதாதா? நான் சாமி கும்பிட்றதே உன்னால தானே விட்டேன். மறுபடியும் சாமி கோவில் என்னை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இல்லை செல்வா, பேக் எடுத்துட்டு எங்கப்பா போற? ஆ? இல்லைப்பா, பேக்கை தூக்கிட்டு போறியே, இங்கேயே வா இல்லை ஊருக்கு ஏதாவது போறியான்னு அம்மா கேட்குறா. 2 நாள் என்னை தேடி தேவையில்லாம வயசான காலத்தில் அலையக்கூடாதுங்கிறதுக்காக உண்மையை சொல்றேன். அஃபிஷியல் ஒர்க்கா பெங்களூர் போறேன். நீ எல்லாம் என்னடி இவன் போற போக்க பார்த்தா இவன் என்ன அடிக்காம விட மாட்டான் போல இருக்கு. பாரு, அன்னிக்கிறானா வாந்தி எடுத்தான், அந்த நாத்தத்தை பொறுத்துக்கிட்டேன். இப்போ இவன் கொடுக்குற அடியையும் தாங்கிக்கணுமோ? நாட்டில் நல்லது செய்யறவன் எப்படி இருப்பான்? குறைஞ்சிட்டே தான் போவான். நல்லது செஞ்சு வாங்கி கட்டிக்கிட்டேன் பாத்தியா, எனக்கு இப்போ தேவைதான். அவன் போனா போட்டுங்க, நம்ம மருமகளை கூட்டிட்டு போலாம். அவ ஒண்ணுதான் பாக்கி, கூப்பிடு. கேள்றி, போராடி கேளு. தீபா, மாமா ஏதோ பேசணும்னு சொன்னாருமா. அடிப்பாவி, சமயம் பார்த்து என்ன கோத்து விட்டாளே. அது ஒன்றும் இல்லைம்மா, திருநாகேஸ்வரம் போய் குடும்பத்தோட ஒரு ராகு பூஜை பண்ணிட்டு வந்தா குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசியர் சொன்னாரு. நீங்க கண்ணம்மா பேட்டைக்கே போனாலும் எனக்கு கவலை இல்லை. என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? இல்லம்மா, நீ வந்தா என்கிட்ட டெய்லி நீங்க ஏதாவது வாங்கி கட்டிக்கலனா உங்களுக்கு தூக்கமே வராதா? ஏண்டிய இவளுக்கு என் பிள்ளைய தேவலாம் போல இருக்கே. ஏங்க, கண்ணம்மா பெட்டிக்கு எங்க உங்களை போக சொல்ற? ரொம்ப முக்கியம் உனக்கு, கடுப்பை கிளப்பாத. நீ நானும் மட்டும்தான் கோவிலுக்கு போறோம், நான் முடிவு பண்ணிட்டேன். வா போலாம், கிளம்பு. அப்ப நாம சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு போலாங்க. ஏண்டி இவங்க 2 பேர்ட்ட நான் வாங்கி கட்டிக்கிட்டது போதாதா? அங்க வேற போய் நான் வாங்கி கட்டிக்கணுமா? அது இல்லைங்க, செல்வா தீபாவுக்கு பரிகாரம் பண்ண போறோம். அவ ஜாதகம் வேணும்ல. செல்வா ஜாதகம் நம்ம கிட்ட இருக்கு, தீபா ஜாதகம் நம்ம கிட்ட இல்லையே. பாத்தியாடி, நம்ம பரிகார பூஜை பண்ணணும்னு நினைச்ச உடனே கடவுள் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டார் பாத்தியா. தீபாவோட ஜாதகத்தை பத்தி நம்ம ஒரு நாள் யோசிக்கவே இல்லை. இப்பவே போய் வாங்கிட வேண்டியதான். ஏய், லைம் ஜூஸ் டி. அது வேண்டாம். இந்த பக்கம் மருமக திட்டுறான், அந்த பக்கம் பையன் திட்டுறான். உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு தரேன், ஓகே? இதைத்தானடி நான் முதல்ல கேட்டேன். எல்லாமே நமக்கு லேட்டாக தான் கிடைக்கும் போல இருக்கு. திட்டும் அடி மாத்திரம் முதல்ல கேட்காமையே கிடைக்குது. நம்ம ஜாதகம் அப்படி. இன்னைக்கு நமக்கு ராசி பலன் என்னன்னு பார்ப்போம். அதான ஜாதகத்தில் எழுதியிருக்கு. ஓ, பேப்பரை அவ எடுத்துட்டு போயிட்டாலோ, மருமகள்கிட்ட போய் கேட்கவும் முடியாது. காலையில் பேப்பரை சாயந்தரம் படிச்சுக்கலாம். ஐயோ, எல்லாம் என் நேரம். டாக்டர், இப்ப கௌசல்யாவோட நிலைமை இப்ப 2ம் கெட்டானா இருக்கு. அவளுக்கு இன்னமும் சுயநினைவு திரும்பல. தலையில ரத்தக்கட்டு ஏற்பட்டிருக்கு. ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால பக்கவாதம் ஏற்படுறதுக்கான விளைவுகள் இருக்கு. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அவளால எழுந்து நடக்க முடியாம கூட போகலாம். ஐயோ டாக்டர், அந்த ரத்தக்கட்டை சரி செய்யறதுக்காக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னீங்களே? ஆமா, ஆனா அதுக்கான செலவு? அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பண்றேன். அவங்க ஏதோ உங்க வீட்ல உங்க மனைவிக்கு உதவியா வேலை செய்யற பொண்ணுன்னு சொன்னீங்க. அவளோட ஆபரேஷன் செலவை நீங்க ஏத்துக்கிறீங்களா? டாக்டர், அவங்க இப்ப கர்ப்பமா இருக்காங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில நான் இந்த செலவு பண்ணக்கூடாதா? ஓ, தாராளமா செய்யலாமே. உங்களை நான் தடுக்கல.
இப்படியும் சில நல்ல உள்ளங்கள் படைச்சவங்க இந்த உலகத்துல இருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் பணம் தான் பிரச்சனையா இருந்தது. இப்போ நீங்க செலவை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. நான் உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. என்னங்க அது? நம்மளால கௌசல்யாக்கு அவ்வளவு செலவு பண்ண முடியுமா? சட்டுன்னு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. என்ன சிந்தி பேசுற? உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதும் இதே கௌசல்யா கொஞ்சம் கூட யோசிக்காம இதை உங்க குழந்தைய எடுத்துக்கங்கன்னு சொல்லல? அது எவ்வளவு பெரிய பிறந்தன்மை. அதுக்கு முன்னாடி நம்மளாம் ஒண்ணுமே இல்லையே. அதுவும் வாஸ்தவம் தாங்க. ஆபரேஷன் செலவு என்ன பெருசா வந்துட போகுது? உன் பிரசவ செலவுக்கு ஒரு தொகையை ஒதுக்கி வச்சிருந்தோம்ல. கௌசல்யா குழந்தைய நம்ம கிட்ட கொடுத்தாலும் நம்ம என்ன இலவசமா வாங்கிக்க போறோம். ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு கௌசல்யாவுக்கு அதுக்காக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி அவள் வாழ்க்கையை நல்லபடியாக செட்டில் பண்ண தானே போகிறோம். அது நம்ம கடமை இல்லையா? ஆமாங்க. அந்த பணத்துல இருந்து ஒரு தொகையை எடுத்து கௌசல்யா ஆபரேஷனுக்காக கொடுப்போம். ஒரு குழந்தைக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டத்துக்கு முன்னாடி இந்த செலவெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு என்னாலதான். நான் சீக்கிரம் செத்து போயிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன பேசுற நீ? ஒவ்வொரு சோதனை வரும்போது மனுஷன் செத்து போனோன்னா அப்புறம் இந்த உலகத்தில் யார் மிஞ்சிருப்பா? நமக்கு நல்லதுதான் நடக்கும். நாம யாருக்கும் கெடுதலும் நினைக்கல, துரோகமும் பண்ணல. நம்ம கடவுள் நல்லதுதான் செய்வாரு. வா. லீலா, லீலா, லீலா. எதுக்கு கத்துறீங்க? என்ன? சீக்கிரம் சொல்லுங்க, அடுப்புல பொரியல் தீஞ்சிட்டு போகுது. நீ சாதாரணமாக சமைச்சால தீர வாசம் தான் வரும், புதுசாக வர மாதிரி. ஏய் சுடுதடி. லேசா தானே வச்சேன், சும்மா சீன் போடாதீங்க. எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. இல்லை, இந்த பேங்க் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏதோ ஸ்பௌஸ்ன்னு போட்டிருக்காங்களே, அப்படின்னு என்ன? என்னது, பிளவுஸா? ஆமாம். நீ எவ்வளோ ப்ளவுஸ் வச்சிருக்க, எவ்வளோ சாரி வச்சிருக்கேன்னு கணக்கெடுத்து பேங்க்கில் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு லோன் தருவாங்களாமா. கேட்குற கேள்வி பாரு, ப்ளவுஸ். ஆமாம், ஸ்பௌஸ் டே. யாருக்கு தெரியுங்க? நான் வேணும்னா சுந்தரமூர்த்தி சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கவா? அவரு இங்கிலீஷ்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்டுங்க. ஒரு ஹெல்ப் தானேங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? உன்னை கூப்பிட்டு இதை கேட்டதுக்கு எனக்கு நானே தண்டனை கொடுத்துட்டேன். ஸ்பௌஸுக்கு மீனிங் தெரியல, நீ எல்லாரும் பொண்டாட்டி. ஆமா, நீங்களாம் ஒரு புருஷன். அப்பா, ஸ்பௌஸ்னா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பா. அப்படியா? உனக்கு எப்படி செல்லம் தெரியும்? எங்களுக்கு மிஸ் கத்து கொடுத்தாங்க. எங்க பாடத்துல வருது. நீங்க அப்ளிகேஷன் எழுதுனீங்கன்னா அம்மா பேர் போடணும். அம்மா அப்ளிகேஷன் எழுதுனாங்கன்னா உங்க பேர் எழுதணும். லீலா, இப்போ புரிஞ்சிருச்சு. ஸ்பௌஸ்னா மேரேஜ் பார்ட்னர்னு அர்த்தம். என் செல்ல குட்டி அம்மா, தள்ளுங்க. என் பொண்ணு என்ன மாதிரியே அறிவாளி. கிருஷ்ணா. ஐயோ சார், வாங்க சார். வாங்க சார், உட்காருங்க. உட்காருங்க. நீயும் உட்காருப்பா. என்னப்பா 2 நாளா கடை பக்கம் ஆளையே காணோம்? சார் தான் 2 பேரும் வேலைக்கு போட்டேனே. அது இருக்கட்டும்பா, நீ ஏன்பா வரல? அதில் சார், பேங்க் லோனுக்காக பேங்க் அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ கூட பாருங்க, அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். என்னப்பா, உனக்கு விஷயமே தெரியாதா? நேத்து சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர் வந்தாரு. என்கிட்ட 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து கடையை உன் பேர்ல எழுத சொல்லி பணத்தை செட்டில் பண்ணிட்டாருப்பா. எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. என்கிட்ட அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அன்னைக்கே நீங்க சொன்ன மாதிரி அவர்கிட்ட நான் செக்கை திருப்பி கொடுத்துட்டேன். சார், நீங்க எதுக்காக சார் கண்டவங்கிட்ட போய் பணத்தை வாங்குறீங்க? கோவப்படாத கிருஷ்ணா. அவர் யாரு? உன் சம்சாரம் வேலை செய்யற கம்பெனியோட முதலாளி தானே. என்கிட்ட தன்மையா பேசினார்ப்பா. பேங்க்ல 5 லட்ச ரூபா லோன் வாங்கினா எவ்வளோ வட்டின்னு என்கிட்ட கணக்கு போட்டு சொன்னாரு. இப்பெல்லாம் வட்டி அதிகம்பா. கோவப்பட்டா நஷ்டம் நமக்கு தான்ப்பா. ஒரு நல்ல மனுஷன், நல்ல இதயத்தோட நல்ல காரியம் செய்கிறாரு, அதை ஏற்றுக்கப்பா. சார், அந்த ஆளை பற்றி உங்களுக்கு தெரியாது. சரியான வில்லங்க முடிச்சாரு. இதையெல்லாம் ஏதோ உள்நோக்கத்தோட தான் பண்ணிட்டு இருக்கான். அப்படிலாம் இல்லைப்பா. உனக்கு நேரம் நல்லா இருக்குப்பா. இல்லைன்னா நான் எதுக்காக என் கடையை உனக்கு கம்மி விலைக்கு கொடுக்கணும்? அந்த பணத்தை கொடுக்கவும் கடவுள் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. பாத்தில்ல? இதெல்லாம் எதனால? நேரம் கூடி வரும்போது அந்த கடவுளே நினைச்சாலும் நாம நினைச்சாலும் நடக்கிற நல்ல காரியத்தை தடுக்கவே முடியாது. நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டது இதோட போதுண்டா கிருஷ்ணா, இந்த வசதி வச்சுக்க அப்படின்னு ஆண்டவன் உனக்கு SMS அனுப்பியிருக்கான்.
அதை படிக்காம டெலீட் பண்ணிடாத. என்னம்மா சிரிக்கிற? இப்படிலாம் பேசினா தான் இந்த காலத்து பசங்க அழகா கேட்குறாங்க. இல்லைன்னா பெருசு அட்வைஸ் பண்ணுதுன்னு நம்மளை எல்லாரும் ஒதுக்கிடுவாங்கம்மா. சார் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம இந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது. உன்னை கேட்டா ஒத்துக்க மாட்டேன்னு தான் நானே முடிவு பண்ணிட்டேன். உனக்கு அவர் மேலே கோபம் இருந்துச்சுன்னா அந்த வேகத்தை பகலா உழைச்சி நல்லா சம்பாதிச்சு அந்த கடனை கட்டு. நாளைக்கு புதன்கிழமை கடையை உன் பேரை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இந்தாப்பா சாவி. இன்னைக்கு போய் நீ கடையை தர. நான் சாயந்தரமா வரேன். வரட்டுமா? வரேம்மா. தர்ஷினி குட்டி, நீ கடவுள்கிட்ட வேண்டினது வீண் போகல. கடவுள் உன் பிரார்த்தனைய கேட்டு ஓகே பண்ணிட்டாரு. அப்பா கடை முதலாளி ஆயிட்டாரு. அப்பா அப்படியாப்பா? அப்ப கடவுள்கிட்ட போய் சாயந்தரம் தேங்க்ஸ் சொல்லலாமாமா? கடை ரெஜிஸ்டர் ஆகட்டும், கண்டிப்பா போய் சொல்லலாம். சரியா? சரிம்மா. லீலா, இந்த சாவி கொண்டு போய் சாமி படத்துக்கிட்ட போய். ஏய், என்னது இது? ஏன் என்ன பார்த்து மறைக்கிற? இது பொம்பளைங்க விஷயம். எதுக்கு அனாவசியமா எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறீங்க? இது ஏன் வீடு, நான் எங்கே வேணாலும் வருவேன், நான் எதை வேணாலும் கேட்பேன். டைரியில் என்ன எழுதிட்டு இருந்த? அது கதை. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், உண்மையை சொல்லு. சொன்னா திட்டுவீங்க. சொல்லலைனாலும் திட்டுவேன். தீபா சொன்ன அந்த 4வது ஆள் யாருன்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்து என் டவுட் எல்லாம் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். குடும்பத்தில் ஏண்டி குழப்பத்தை உண்டு பண்ற? அது மட்டும் இல்லைங்க, சந்தியாவை பற்றி மர்மமாக ஃபோன் பண்ண ஆளும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன வெங்கடேஷும் ஒரே ஆளாக இருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்ம சந்தியாவை கடத்தி ஒளிச்சு வச்சிருக்கிறது நான் இல்லை, அதுல எந்த டவுட் இல்லையே. விளையாடாதீங்க. சமையல் அறையில் சாம்பார் வைக்கிறவ தானே. இவளுக்கு எங்க சஸ்பென்ஸ் மர்மம் பற்றியெல்லாம் என்ன தெரியும்னு நினைக்காதீங்க. ஆனால் எங்களை மாதிரி துப்பறிகிற புத்தி உங்களுக்கு கிடையாது. அது எப்படி சொல்ற? சந்தியா பற்றி இவ்வளோ பேசிட்டு போன வெங்கடேஷ் அவன் ஃபோன் நம்பரை நம்மக்கிட்ட தந்துட்டு போகலையே. ஏன்? ஏன்னா அவன் மறந்துட்டான். அதுதான் இல்லை. ஏன்னா அவன் நம்பரும் அன்னைக்கு மர்மமாக ஃபோன் பண்ண அந்த அன்னோன் நம்பரும் ஒன்று. அதனால தான் வெங்கடேஷ் ஃபோன் நம்பரை தரல. குருட்டாம்போக்கில் யோசிக்காதடி. வேணா அடுத்த தடவை வெங்கடேஷ் வரும்போது நாம் அவனுடைய ஃபோன் நம்பரை கேட்போம், தர்றானா இல்லையான்னு பார்ப்போம். நிச்சயம் தரமாட்டான். வேணும்னா நீங்களே பாருங்க. எனக்கு என்னவோ அன்னைக்கு ஃபோனில் பேசின குரலும் வெங்கடேஷ் குரலும் ஒன்றுங்கிற மாதிரியே தான் என் மனசில் படுது. நீ சொல்றதுல லாஜிக்கே இல்லையே கௌரி. சந்தியா வெங்கடேஷ் கிட்ட இருந்தா அவளை அவன் ஏன் கொண்டு வந்து ஒப்படைக்கல? சந்தியா என் வீட்டுக்கு வரல. ஒருவேளை சந்தியாவை கடத்தினது செழியனா இருக்காது, வெங்கடேஷா இருக்கலாம்ல. என்னடி உளர்ற? பல ஆங்கிள் நம்ம யோசிக்கணுங்க. வெங்கடேஷ் ரொம்ப நல்ல பையன். அவன் சந்தியாவை கடத்தினான்னு யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். செல்வா நல்ல பையன் தானே. அவன் ஏன் திடீர்னு குடிகாரனா மாறணும்? முத்து நல்ல பையன்தான். அவன் ஏன் திடீர்னு வந்து நம்ம கூட சண்டை போட்டான்? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணுங்க. யோசிக்கிறேன்டி, ஆனா இப்படியெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் தான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. திடீர்னு செல்வாவும் முத்தும் ஏன் இப்படி மாறணும்? சமந்தி, சம்மந்தி, சம்மந்தி, சமந்தி, வாடி. வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். உட்காருங்க. நல்ல மூட்ல இருக்கீங்களா, கெட்ட மூட்ல இருக்கீங்களா? நாங்க ஏதாவது உங்ககிட்ட பேசலாமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு தீபாவை விட்டுட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு போனீங்க. நீங்க ஏன் வந்தீங்க, எதுக்கு கத்துறீங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மர்மமாவே இருக்கு. அதை விடுங்க, விஷயத்த சொல்லுங்க. என்ன சம்பந்தி,
என்னமோ செல்வா முத்துன்னு பேரெல்லாம் அடிபடிச்சு. அவங்களெல்லாம் நாங்க நினைக்காத நாள் இது. பிள்ளைங்க தான் நம்ம மேல அக்கறை இல்லாம இருக்காங்க. சமந்தி, என்ன திடீர்னு இந்த பக்கம்? திருநாகேஸ்வரம் ராகுவுக்குரிய ஸ்தலம். அங்க போய் ஒரு பூஜையும் பண்ணிட்டு பரிகாரமும் பண்ணிட்டு வரலாம்னு ஒரு நேர்த்தி கடன். என் பையன் செல்வாவை கூப்பிட்டேன். அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஏதோ ஆஃபீஸ் விஷயமா அவன் பெங்களூருக்கு போகிறானா. தீபாவை கூப்பிடவே பயமாக இருக்குது. அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போகிறோம். நீங்க இவ்ளோ பட்டும் பரிகார பூஜை, குலதெய்வம் கோவில் இந்த விஷயத்துல நீங்க இன்னும் திருந்தவே இல்லையா? கௌரி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. என்ன இருந்தாலும் இதெல்லாம் அவங்கவுங்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தானங்க நம்ம குழந்தைங்க வாழ்க்கையே நாசம் பண்ணது. அப்படிலாம் இல்லை சம்பந்தி. நான் என் ஜோதிட நண்பர் ஒருத்தரை சந்தித்தேன். அவர்கிட்ட பேச்சுவாக்கில் செல்வா தீபா பிரச்சனையெல்லாம் சொன்னேன். ராகு கேதுவோட சுக்கிரன் சேர்ந்தா திருமண வாழ்க்கையில் சண்டை, விவாகரத்து இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். ராகுவுக்கு ஒரு தேனாபிஷேகம் செய்யணுமா. லக்ஷ்மி நரசிம்மருக்கு பூஜை ஒன்று பண்ணிட்டு, துர்கைக்கு சிறப்பு அர்ச்சனை பண்ணிட்டு, பூசணிக்காயை தானம் பண்ணா பரிகாரம் நிவர்த்தி ஆகும்னு சொன்னார். நீங்க எது சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்களுக்கு தீபாவோட ஜாதகம் வேணும் சம்மந்தி. கோவிலுக்கு போய் செல்வா தீபாவோட ஜாதகத்தை வச்சு அவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு இவரோட ஜாதக நண்பர்கிட்டையும் கொடுத்து பொருத்தம் பார்க்கலான் இருக்கோம். ஊர் உலகத்துல நடக்காத அதிசயம், ஆச்சரியம், அக்கிரமம் எல்லாம் நம்ம குடும்பத்துல தாங்க நடக்குது. கல்யாணமாகி 2 மாசமாச்சு. இதுக்கப்புறம் போய் பொண்ணு ஜாதகத்தையும் மாப்பிள்ளை ஜாதகத்தையும் பொருத்தம் பார்க்கணும்னு கேக்குறீங்களே, நல்ல கூத்துங்க.